நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேடின புக் கிடைச்சிருச்சு. ரவி 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 இங்க பாருங்களேன், இந்த ஹேண்ட்பேக் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கே. இதே மாதிரி ஒண்ணு நான் வாங்கலான்னு இருக்கேன். இதே மாதிரியா? ஆமா, இதே மாதிரி தான். பிரியா, இதோட விலைய பாரு, 5000 ரூபாய். இந்த விலைக்கு ஹேண்ட்பேக் வாங்கணுமா? என்ன பெரிய 5000 ரூபாய்? என்கிட்ட இருக்கிற பேக் பழசா போச்சு, அதான் இந்த பேக வாங்கலான்னு ஆசைப்படுறேன். இதுக்கு போய் ஏன் இவ்வளவு கஞ்சித்தனம் பாக்குறீங்க? பிரியா, எது முக்கியமான தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்றது இந்த வீட்டோட பாலிசி. என் அப்பா சித்தப்பா எல்லாரும் இதுதான் ஃபாலோ பண்றாங்க, நானும் அப்படிதான். இப்ப இந்த பேக் உனக்கு ரொம்ப அவசியமா? ஒரு ஹேண்ட்பேக் கேட்டா எதுக்கு இவ்வளவு லெக்சர் கொடுக்கறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அவங்க முன்னாடி நம்ம பெருமையை காட்ட வேண்டாமா? பிரியா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நமக்காக வாழணுமே தவிர அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. ரவி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா. ஒரு பேக் வாங்கி கொடுக்கறதுக்கு இப்படி யோசிக்கிறான். ஆனா சீதா புருஷன் அவளுக்கு நகையா வாங்கி கொடுக்கறான். நமக்குன்னு வாச்சிருக்கானே. அம்மா, எது கூப்பிட்டீங்க? ரவி, நீயும் பிரியாவும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பிரியா புதுசா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தவ. இந்த வீட்டோட பழக்க வழக்கங்களை பத்தி அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் நிறைவேற்றி வைக்கணும். அம்மா, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனா அவ தன்னோட பணக்காரத்தனத்தை வெளியே காட்டிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இதை பாரு ரவி, பிரியா சாதாரணமான குடும்பத்துல பிறந்த பொண்ணு. அவ ஆசைப்பட்டதெல்லாம் அவ வீட்டில் நிறைவேற்றிக்க முடிஞ்சிருக்காது. அதை இங்க நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறா. கல்யாண புதுசுல பொண்ணுங்களுக்கு புருஷ தனக்காக செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பிடிக்கும். அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது இயல்பு. அவ ஆசைப்படுறது சரியோ தப்போ, அதை நிறைவேற்றி வைக்கிறது உன்னோட கடமை. அத என்னைக்கும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சரிம்மா, இனிமே அவன் மனசு கோணாம நடந்துக்கிறேன். சரிப்பா, நீ போய் அவளை சமாதானப்படுத்தி ஷாப்பிங் கூட்டிட்டு போ. அவ என்னென்ன கேக்குறாளோ எல்லாத்தையும் வாங்கி கொடு. சரிம்மா. தண்ணி வச்சிருக்கேன். நில்லு. நேத்து ராத்திரி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு எந்த பணிவிடையும் செய்ய வேண்டாம், உன்னை பார்த்தால எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இல்லையா? ஏங்க என்ன ஏன் வெறுக்கிறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ படிக்காத விஷயத்தை மறைச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நான் சொல்றதை எப்பவுமே ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு படிக்க வராதுன்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல விடுன்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ படிச்ச பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணி இவ்ளோ பெரிய வீட்ல இடம் கொடுத்திருக்கீங்க. நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? எனக்கு இந்த உலகத்துல சித்தப்பா, சித்தி, அம்மு, பிரியாக்கா இவங்களை விட்டு அவர் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆகி வந்த பிறகு
உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய வாழ்க்கை கொடுத்த என் புருஷனுக்காக என் உயிரை வேணாலும் விடுவேங்க. என் புருஷன் கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேங்க. இத பாரு, சும்மா புருஷன் புருஷன் சொல்லாத. அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி கண்ணீர் விட்டு நாடகம் ஆடாத. உன் கண்ணீரை பார்த்து என் மனசு கரையாது. உன் விஷயத்துல என் மனசை கல்லாக்கிக்கிட்ட. இதோ பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? பொம்மைங்க. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு விளையாட வாங்கி கொடுத்தது. ஆனா இப்ப இதெல்லாம் தேவையில்லாம போயிடுச்சு. ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? எங்க அம்மா எனக்கு பிரியமா வாங்கி கொடுத்தது. அதனால தூக்கி எறியாம நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நீயும். இந்த பொம்மைங்களை எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி தான் உன்னையும் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த பொம்மைங்களை நான் மூலையில தூக்கி போட்டேன். ஆனா எந்த பொம்மையும் போய் எங்க அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி தான் நீயும். இங்க என்ன நடந்தாலும் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. இந்த ரூம்ல ஒரு மூலையில தான் நீ இருக்கணும். எனக்கு அப்பப்போ டீ கொண்டு வர்றது, டிஃபன் கொண்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணனு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுக்கற? உன்னை கும்பிடுறதுல, உனக்கு பூஜை செய்யறதுல நான் எந்த குறைய வைக்கல. என்னோட சந்தோஷம், துக்கம், நல்லது, கெட்டது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கற? கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வந்து புருஷனுக்கு முன்னாடியே ஒரு மூலையில படுக்க வேண்டிய நிலைமைய எனக்கு ஏன் கொடுத்திருக்க? நான் உன்னதான் நம்புறேன். என்னை நல்லபடியா வச்சுக்கிறதும் என்னை வாழ வைக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் வேணாலும் நான் செய்யறேன். நான் உன்கிட்ட வேண்டதெல்லாம் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய கொடுப்பா. அது மட்டும் போதும் போதும். ஹலோ அம்மா. எப்படி இருக்கு பிரியா? சொல்லுமா, என்ன விஷயம்? உனக்கு ஒரு நகை பார்த்திருக்கேன். அது நான் வாங்கி தரேன். கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கு. நான் இருக்கிற நிலைமையில இவ்ளோ பணம் கொடுத்து வாங்க முடியுமாமா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ கொஞ்சம் பணம் வாங்கி தரியா? பணமா? இவங்க கிட்டியா? ஷாப்பிங் போறதுக்கே என்னென்னமோ பேசுறாங்க. நகை வாங்குறதுக்கு பணம் கேட்டா கொடுப்பாங்களா? ஏதாவது பொய் சொல்லி வாங்குடி. ஏன் மகளா இருக்க? இதெல்லாம் கூடவே நான் உனக்கு சொல்லி தரணும்? சரிம்மா, எவ்வளவு தேவைப்படும்? ஜாஸ்தி ஒண்ணும் இல்லம்மா, 1 லட்சம் அவ்வளவுதான். 1 லட்சமா? ஆ,
ஹேண்ட்பேக் வாங்க 5000 ரூபாய் கேட்டதுக்கே அவரு பெருசா கிளாஸ் எடுத்தாரு. 1,00,000 ரூபாய் கேட்டா தருவாங்களா? ஏய், ஹேண்ட்பேக் வாங்கணும் புடவை வாங்கணும்னு பணம் கேட்டா யாரும் தரமாட்டாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, கண்டிப்பா கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னு பணம் கேட்டா நல்லா இருக்குமாமா? அது உங்களுக்கு தெரிஞ்சா தப்பா எடுத்துக்க மாட்டாங்க? யாருக்கு தெரிஞ்சா நமக்கு என்ன? முதல்ல நமக்கு காரியம் ஆகணும். ஆ, எங்க அம்மாவுக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு நாடகம் ஆடு. அப்பா அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒண்ணு, நீ நம்புற மாதிரி போய் சொல்லணும். சரி, கேட்டு பாக்குறேன். ஆ, சரி பிரியா, நான் போன் வச்சுட்டுமா? ம். ஒரு பேகுக்கே இவ்ளோ ப்ராப்ளம் பண்ணாரு. அம்மா வேற 1,00,000 ரூபாய் கேக்குறாங்க. கேட்டா கொடுப்பாங்களா? இந்த வீட்ல ஆளுக்கு வேற கேள்வி கேட்பாங்க. ஐயோ, இது எப்படி வாங்குறதுன்னு தெரியல, எப்படி கேக்குறதுன்னு தெரியல. பிரியா, ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணும்னு சொன்னாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அவங்களுக்கு ஏற்கனவே பிபி இருந்துச்சு, அது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. செக்அப் பண்ணணும், மருந்து வாங்கணும், டாக்டர் ஃபீஸ், அது இதுன்னு நிறைய செலவு இருக்குல்ல. அதான் யோசனையில இருந்தேன். அவ்வளவுதானே பிரியா, பணம் நான் தரேன். உடனே டாக்டர்கிட்ட போய் உங்க அம்மா உடம்பு பார்த்துக்க சொல்லு. ஐயோ வேண்டாங்க, உங்ககிட்ட பணம் வாங்கினா சரியா இருக்காது. அம்மாவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே மாமியார் வீட்ல பணம் வாங்குறாங்கன்னு பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரியா. உங்க அம்மா ஹெல்த்துக்காக பணம் கொடுத்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோன்னு கேளு, நான் தரேன். அது அது வந்து டாக்டர் வந்து 1,00,000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்களாம். சரி, நான் அரேஞ்ச் பண்றேன். நானே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் சேர்க்குறேன். ஓகே? வேண்டாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களை பார்த்தா அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நானே வேணும்னா கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே. ஓகே, சரி, நீ தைரியமா இரு. நான் பணம் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ம்? தேங்க்ஸ் ரவி. இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? உங்க அம்மாவை பார்த்துக்கிறது என் கடமை இல்லையா? ரவி, ஆ? அந்த ஹேண்ட்பேக் விஷயத்துல உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி. பரவாயில்ல பிரியா, அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ம்? அம்மா, நீ சொன்னது சக்சஸ் ஆயிடுச்சுமா. பிரியா, அத்தை, என்ன பிரியா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இருக்கதானே அத்தை செய்யும். நல்ல புருஷன், நல்ல அத்தை, இவங்க இருக்கும்போது நான் சந்தோஷமா தானே இருப்பேன். சரி சரி, நம்ம வீட்ல இன்னைக்கு பூஜை இருக்குன்னு தெரியும்ல. ஆ, வீட்டுக்கு வந்த மருமக பூஜையில கலந்துக்கிட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பா அத்தை, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். சரி. நாம 2 பேரும் கணவன் மனைவிங்கிறது வெளி உலகத்துக்கு மட்டும்தான். உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சித்திரவதையா இருக்கு.
இன்னில இருந்து உனக்கு படுக்க இங்கதான். இந்த பொம்மைகளை எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி தான் உன்னையும் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா எனக்கு பிரியமா வாங்கி கொடுத்தது, அதனால தூக்கி எறியாம நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நீயும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? அயன் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. முடிஞ்சதா? இல்ல, என்னாச்சு உனக்கு? பிளக் கனெக்ட் பண்ணல, ஆனா அயன் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு வீட்ல பூஜை இருக்கிற நினைப்பே இல்லாம நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க. நீ உன் சுய நினைவிலேயே இல்ல. அத்தை அது வந்து பார்த்தாலே தெரியுது வேலையில கவனம் இல்லைன்னு. எந்த வேலை செஞ்சாலும் அதுல முழு கவனம் இருக்கணும். சீதா, சித்ரா, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு. இன்னைக்கு பூஜையில என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும்னு சீதாவுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, நல்லா சொல்லிக் கொடுங்க. ஆனா பூஜை எப்படி பண்றதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுங்க. அது இல்லாம வேற விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இந்த வீட்ல தேவையில்லாம பிரச்சனையை மட்டும் பண்ணிடாதீங்க. சித்ரா, நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்து 50 வருஷமாச்சு. நீ வந்து 25 வருஷம்தான் ஆச்சு. என்ன சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அத்தை, உங்ககிட்ட வாதம் பண்றதுக்கு நான் வரல. ஏதாவது பண்ணிக்கங்க. சீதா, வேகமா வேலையை முடிச்சிட்டு கீழே வா. இங்க பாரு, பிளக்க கனெக்ட் பண்ணாம அயன் பண்ண முடியாது. அவ கிடக்குறா, விடுமா. அவ எப்பவுமே அடுத்தவங்கள பார்த்து அதை பண்ணாதே இதை பண்ணாதேன்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அவ ஒருத்தி தான் இந்த வீட்டுல ஒழுங்கா இருக்கிற மாதிரியும் மத்தவங்க ஒழுங்கா இல்லாத மாதிரியும் பேசுவா. சரி, அதை விடு. வேலையை சீக்கிரம் முடி. பூஜையில என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும், பூஜையை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். பூஜையை சிறப்பா பண்ணா அதோட முழு பலனும் உனக்கு கிடைக்கும். அது இல்ல பாட்டி. இந்த வீட்ல நான் என்ன பண்ணாலும் தப்பாவே பேசுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. இந்த வீட்ல நான் எது செஞ்சாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றாங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல பாட்டி. நான் வந்து பூஜை பண்ணா அது சரியா இருக்குமா? இல்ல சீதா, அப்படி சொல்லாதம்மா. என் அனுபவத்துல சொல்றேன் கேளு. மனுஷனுக்கு பயப்படாம இருக்கலாம், ஆனா தெய்வத்துக்கு பயந்துதான் ஆகணும்.
நான் உன் பக்கத்துல இருந்து உனக்கு எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறேன். நீ பக்தியோட பூஜை பண்ணா தெய்வம் உனக்கு நல்லதே செய்யும்.